வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கைஜு நம்பர் 8 சீசனுடைய ஃபுல் ரீகேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் அனிமி ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிவ்யூஸ்னு அனிமி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கைஜு நம்பர் 8ல் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வருவாங்கன்னா, கதையோட ஹீரோவான காஃப்கா ஹிபினோ, அதுக்கப்புறம் ரெனோ இச்சிகாவா, அதுக்கப்புறம் கேப்டனாக இருக்கிற மீனா, வைஸ் கேப்டனாக இருக்கிற ஹோஷினா, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நான் தாண்டா ஃபஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஷினோமியாங்கிற பொண்ணு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. கதையோடு சொல்லும்போது இந்த கேரக்டர்ஸ்லாம் இன்னும் மனசில் நிற்பாங்க. சரி, இந்த சீரிஸோடைய கதை என்னன்னா, ஊருக்குள்ள அடிக்கடி கைஜூஸ் வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கைஜூஸை கண்ட்ரோல் பண்றவங்க தான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கைஜூஸ் ஊருக்குள்ள வந்துருச்சுன்னா இவங்க போய் அதை அட்டாக் பண்ணி மொத்தமாக அடிச்சு முடிச்சிருவாங்க. அடுத்து கிளீனிங் யூனிட் வந்து அந்த மொத்த ஏரியாவையும், ஏன்னா இங்கே அடிச்சு போட்டு போயிடுவாங்க, மொத்த இடமும் அங்கே காலியாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, இந்த அடிப்பட்டு கிடக்கிற அந்த கைஜுவை க்ளீன் பண்ணி கொண்டு போகிறதுன்னு இந்த கிளீனிங் யூனிட் இந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ சின்ன வயசுலேயே நம்ம காஃப்கா ஹிபினோவும் அவருடைய ஃப்ரெண்டான மீனா 2 பேரும் சேர்ந்து நம்ம இடத்த, நம்ம ஸ்கூலை எல்லாத்தையுமே இந்த கைஜு அழிச்சிருச்சு. வளர்ந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றோம், மொத்த கைஜூஸையும் யார் மாசா காலி பண்ணுறாங்கிறத பார்க்கலாமான்னு 2 பேருக்குள்ளே போட்டி வச்சுப்பாங்க. அதில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் மீனா சேர்ந்துட்டா. அவள் கேப்டனாகவும் இருக்கிறா. அப்படியே கூலாக என்ட்ரி ஆகி எல்லாத்தையும் போட்டு தள்ளி மக்கள் மத்தியில் செம்ம ஃபேமஸ். நம்மளால அங்கே போக முடியாமல் இவர் இப்போ கிளீனிங் யூனிட்டில் இருக்கிறாரு. ஏன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். நம்மளால் அதில் ஃபெயில் ஆகிட்டு, அப்படி ஏஜும் பார் ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு. அதனால கிளீனிங் யூனிட்டில் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஊருக்குள்ள ஒரு கைஜு வந்து அட்டகாசம் பண்ண, அதை அட்டாக் பண்ணி மீனா வந்துட்டாங்க, கேப்டன் வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லா ஊர் மக்களும் செம்ம மாசா பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது நம்மளால் அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றுக்குனா கனவு கண்டான், அவன் மட்டும் ஜெயிச்சு விட்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குன்னு வெறுப்போட இந்த க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்குறாரு. இவங்க வேலை தான் உண்மையிலே கஷ்டம். ஆனால் என்ன பேரும் கிடையாது, புகழும் கிடையாது, வந்து வேலையை முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற. அப்படி நம்மளுக்கு இந்த பொறாமலாம் கிடையாது, நம்மளும் தான் ஆசைப்பட்டோம், அந்த கனவை நம்ம எதிரிலேயே குழி தோண்டி புதைக்கிறோமேங்கிற ஃபீலிங்ஸ் மட்டும்தான். இப்போ அந்த கிளீனிங் யூனிட்டில் ஒரு புதுசாக சின்ன பையன் வந்து சேர்றான். அவன் தான் ரெனோ இச்சிகாவா. அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நம்ம ஹீரோவை, இவர் தான்ப்பா உன்ன மாதிரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும்னு ஆசைப்பட்டாரு, அதெல்லாம் ஏஜ் பார் ஆகி இப்போ இங்கே கிடக்கிறாருன்னு நல்ல இன்ட்ரடக்ஷனை கொடுக்கவும், நம்மள அப்போல்லாம் உங்களோட எய்மை கைவிட்டுறாதீங்க, உங்கள் எய்மை நோக்கி போராடுங்கன்னு சொல்ல, 32 வயசு ஆயிடுச்சுரா, இதுக்கு மேலாம் கலந்துக்க முடியாதுரா, அங்கே வெளியே அனுப்பிச்சிருவாங்கடான்னு சொல்ல, இப்போ புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க, 32 வயசு வரைக்குமே கூட எலிஜிபிலிட்டி இருக்குது, அதனால் கடைசி சான்ஸ் உங்களுக்கு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி இவனும் ஐடியாவை கொடுக்குறான். சரி ஓகே, நீ வந்து வேலையை பாருன்ற மாதிரி இப்போ வேலையை கூப்பிட்டு போகிறா. அப்படி இவன் எதுக்காக வேலைக்கு சேர்ந்துருக்கான்னா, இவனோட எய்ம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றது. சரி, இந்த கைஜூஸ் கிளீனிங் யூனிட்டில் இருந்தால் கொஞ்சம் இந்த கைஜூஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இவன் இங்கே வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிளீனிங் யூனிட்டில் இருக்கிற இந்த வேலையை முடிச்சுட்டு கை வச்சுன்னா அந்த நாத்தம் குடலை புரட்டும், அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்குறாரு. அந்த நாள் நல்லபடியாக முடியவும், தேங்க்ஸ் தம்பி, ஏதோ லைட்டாக எனக்கு ஹோப்பை கொடுத்துருக்குற, ட்ரை பண்ணி பார்க்குறேன், கடைசியாக ஒரு தடவை எக்ஸாம் எழுதி பார்க்குறேன்ற மாதிரியே அவனுக்கு நம்பிக்கையை சொல்லும் போது அங்கேருந்து ஒரு கைஜு அட்டாக் பண்ண வருது. டே அப்படின்னு நம்ம எகிரி போய் அவனை காப்பாற்றி, சீக்கிரம் ஓடு, இங்கே உயிர் போகக்கூடாது, நீ டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ கிளம்பு போய் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு கால் பண்ணு, அவங்க வந்து பார்த்துப்பாங்க, நான் அது வரைக்கும் சமாளிக்கிறேன்ற மாதிரியே நம்மளால் அந்த கைஜு கிட்டேருந்து காலியாகாமல் எஸ்கேப் ஆகி சமாளிக்கிற. அப்படி அந்த சமாளிக்கிற டைமில் நினச்சி பார்க்குறாரு, சின்ன வயசில் அவள் கூட சேர்ந்து நம்ம ஆசைப்பட்டோம், அவளோட பூனை செத்து போச்சுன்னு அவளும் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருந்தா, நாம் 2 பேரும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றோம், மாசா கைஜூஸை காலி பண்ணுறோன்னு சவால்லாம் விட்டோம், அதெல்லாம் போச்சு, என் கதை இப்போ இந்த கைஜு கையால் முடிய போகுதுன்னு நம்மளால் கடைசி நேரத்தில் இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே மாசா மீனாவே வந்து இந்த கைஜுவை காலி பண்ணி முடிச்சுட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இந்த ரெனோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சார் தேங்க்ஸ் சார், என் உசுரை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லவும், முதல்ல எனக்கு நம்பிக்கை வந்தது, ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதே நீதான்டா, அதுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லணும்டான்னு சொல்ல, கடைசியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறேன், நானும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஜந்து அங்கே பறந்துக்கிட்டே இருக்குது. நீ யாரா அப்படின்னும் போது அது பொசுக்குன்னு இவருக்குள்ளே போயிட்டு இப்போ இவரையே கைஜுவா மாற்றிடுச்சு. நான் கைஜுவா அழிக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும்னு ஆசைப்பட்டா இப்போ என்னையே கைஜுவா மாற்றிட்டீங்களே, இப்போ அவனுங்க கண்ணில் பட்டா என்னை கைமா ஆக்கிடுவாங்களேன்னு நம்மளால் டென்ஷன் ஆவற. அப்படி இப்போ ரெனோவை ஏஞ்சி நீ ஏன்டா கைஜுவா மாதிரி தொலைச்சேன்னு இப்போ இவங்க 2 பேருக்கு எதுவுமே புரியல. அதுக்குள்ள ஒரு தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த கைஜுவை பார்க்கவும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கைஜு வந்துருச்சு, ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு இவர் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிட்டா. அப்படி டே அவங்க கண்ணில் மாட்டினோம்னா நம்மளை கைமா ஆக்கிடுவாங்கன்னு இவங்க ஹாஸ்பிட்டலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடவும், அப்புறம் தான் விஷயமே புரியுது, இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான கைஜு ஊருக்குள்ளே வந்து எல்லா இடத்தையும் அடிச்சு போட்டுக்கிட்டு கிடக்குது. இப்போ அப்படி ஒரு வீட்டை அடிச்சு நொறுக்கவும் அங்கே ஒரு அம்மா வந்து அவங்க மேலே செவுரு விழுந்து, அங்கே குட்டி பாப்பா எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க. நம்மள கைஜுவாக மாறினாலும் உள்ளுக்குள்ள மனுஷன் தானே, அந்த பாப்பா கிட்ட போயிட்டு, பாப்பா உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு இவர் பாசமாக பேச போனால், ஐயோ என்னை கடிச்சு சாப்பிட வந்துருச்சுன்னு அது பயந்து விடுச்சு. இருந்தாலும் அங்கே இன்னொரு கைஜுவை நம்மளால் ஒரே பஞ்சு யார் ஏரியாவில் வந்து யார்கிட்ட சீன போடுறேன்னு அடிச்சு காலி பண்ணவும், இந்த பாப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இது பார்க்க தான் வில்லத்தனமாக இருக்குது ஆனால் நல்ல உள்ளம் கொண்டதுன்னு சொல்லி
தேங்க்ஸ் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லவும் நம்ம ஆளுக்கு திரும்பியும் ஃப்ளாஷ்பேக்கு. சின்ன வயசில் அந்த ஃப்ரெண்டான மீனா வந்து தேங்க்ஸ், நீ என் கூட எப்போவுமே இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும்னு ஆசைப்பட்றேன்னு அவ சொன்னது ஞாபகம் வந்து, ஓகே என்னுடைய ஆசை டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றது கைஜுவாக மாறக்கூடிய சக்தி கிடச்சாலும் அதை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது தான் என்னுடைய ஆசை, இந்த பாப்பா திரும்ப எனக்கு புரிய வச்சிருச்சுன்னு நம்மால் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரணும்னு வெறி கொண்டு இருக்கிறா. அப்படி இப்போ இவங்க 2 பேரும் எக்ஸாமில் ஃபஸ்ட் லெவலில் கிளியர் பண்ணிட்டாங்க. அது எக்ஸாம் எழுதுறது தான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி இவங்க அதில் ஜெயிக்கணும். அப்படி இவங்க 2 பேர் கலந்துக்கும் போது அப்போ தான் புது கேரக்டர் என்ட்ரி ஷினோமியாங்கிற பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, யோ பெருசா நீ நேரத்துக்கு இங்கெல்லாம் வந்துருக்கிற ஓரம்பா அப்படின்னும் போது, ஏய் 32 வயசு ஆயிடுச்சு அதுக்குன்னு பெருசுலாம் ஓவராக பேசாதனா, ஏய் நான் இன்னும் சின்ன பிள்ளடா, என்னோட கம்பேர் பண்ண நீ பெருசுடா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இது ஓவராக சீனை போடும் போல இருக்குது, ஓவர் ஆட்டிடியூட் காட்டுற பொண்ணாக இருக்கும் போலேன்ற மாதிரி இவளை பார்த்தாலே நம்மளால கொஞ்சம் ஓவர் சீன் போடுறவ அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருக்கிற. அப்படி அங்கே எல்லா வகையான ஃபிசிக்கல் டெஸ்ட்லையுமே அவள் டாப்பில் இருக்கிறா. நம்மளால 32 வயசானதுனால முக்கி கடைசி இடத்துல வந்து நிற்கிறா. அப்படி அவள் ஆகுனா வந்து, என்ன பெருசு எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலைலாம் பார்க்குற, உன்னால இங்கெல்லாம் வேலைக்கு சேர முடியாது, வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி ஆகுனா வந்து கலாச்சிட்டு போயினுக்கிறா. இப்போ அடுத்து இவங்க இந்த சூட்டை மாட்டிக்கிட்டு அந்த கைஜூஸை சமாளிக்கணும். இந்த சூட் எதில் தயாரிச்சாங்கன்னா, கைஜூஸ் அவங்க காலி பண்ணுவாங்கல்ல, அதோடைய அந்த ஸ்கின்னை எடுத்து இவங்க சூட் தயாரிப்பாங்க. ஒரு கைஜூலேருந்து ஒரு டைப் ஆஃப் சூட்டை இவங்க ரெடி பண்ணுவாங்க. அப்படி இந்த சூட்டை போட்டுக்கிட்டா மொத்தமாக அப்படியே உடம்போட ஃபிட் ஆகிடும். அது இல்லாமல் உடம்புல எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணி சொல்லும். அப்படி இந்த பொண்ணுக்கு 46% வரவும், சமமா வேற லெவலு, இதெல்லாம் போடும்போது 10-15 தான் வரும், உனக்கு அதிகப்படியாகவே இருக்குதுன்னும் போது எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. முக்கியமாக இப்போ வைஸ் கேப்டன் இந்த எக்ஸாமெல்லாம் அவர் தான் மானிட்டர் பண்ணுறாரு. அவர் வந்து ஹோஷினா. அவர் என்னன்னா, ஓகே இந்த பொண்ணு லீடராக ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குங்கிற மாதிரி பார்த்ததுமே முடிவு பண்ணுறாரு. மற்றவங்களுக்கும் 10% 15% போது ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த எக்ஸாம் நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பர்சன்டேஜ் அதிகமாகிடும், அடுத்தடுத்த ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும்னு அவரும் ஆறுதல் சொல்கிறா. அப்படி இப்போ இதில் 10% கம்மியெல்லாம் வேறு யாருக்கும் வராது அப்படின்னு இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ சூட்டை மாட்டிக்கவும் அவருக்கு 0% காட்டுது. இங்கே வைஸ் கேப்டன் ஊந்து சிரிக்கிறாரு. டேய் என் வரலாறுலையே இப்படி ஒருத்தனை பார்த்ததே கிடையாதுடா, இருக்கிறதுல தத்தியா 0%ல எவனையுமே பார்க்கல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த போட்டிக்கு வர கிளம்புனி அப்படிங்கிற மாதிரி மூஞ்சா லட்சம் மாதிரி தான் சொல்கிறா. அப்படி இவருக்கே 0% வருதுன்னா, ஒன்று ஏஜ் 32 ஆயிடுச்சு, அது இல்லாமல் மற்ற எல்லாரும் இவங்களாம் வேறு லெவலாக இருக்காங்க, இவங்களோடலாம் நம்மளால் டஃப்பு கொடுக்கவே முடியாதுன்னு நம்மளால் டோட்டலாக உடஞ்சி போகவும் எல்லா கான்ஃபிடன்ஸும் இல்லாமல் போக நம்மளுக்கு இப்போ 0ல் நிற்கிது. சரி இந்த ட்ரைனிங்கு தான் கலந்து போன்னு இவரும் தைரியமாக கலந்துக்கிற. அப்படி இவங்க என்னென்னா, இந்த ட்ரைனிங்கில் செத்துப்போன கைஜூஸ் இருக்கும், அதை டீட்டெயிலாக நம்ம இன்னொன்று சொல்லணும் போடன்னு எக்ஸாம் நினச்சா உசுரோடு இருக்க கைஜூஸை காமிக்கவும் இவங்களுக்கு அல்ல இல்லை. நாங்கள் இந்த மாதிரி சண்டை போடும்போது கைஜூஸை சிலதை பிடிச்சிட்டு வந்து இங்கே போட்டுருவோம், அதை இவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம், நீங்கள் இந்த கைஜூஸை அடித்து காலி பண்ணணும், நாங்கள் ட்ரோனை வச்சு மானிட்டர் பண்ணுவோம், எத்தனை கைஜூஸ் நீங்கள் போட்டு தள்ளுறீங்களோ அதை வச்சு உங்களுடைய மார்க்கை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம், அதை வச்சு நீங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் பாஸ் ஆவீங்க இப்படிங்கிற அந்த ரூல்ஸை சொல்லவும், திருதிப்புன்னு ஏதாச்சும் ஒரு கைஜு உங்களை அட்டாக் பண்ண வந்து உங்களால் முடியல அப்படின்னு நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டோம்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல எல்லாரும் கைஜூஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த ஷினோமியா பொண்ணு எல்லாரையும் அடித்து நவுத்தி, அது இந்த கைஜு காலி, அது காலி அப்படிங்கிற மாதிரி இஷ்டமேனிக்கு அது ஸ்கோர் பண்ணிட்டு போயினே இருக்குது. நம்மளுக்கு தான் இந்த கிளீனிங் யூனிட்ல இருந்ததுனால கைஜூஸை பற்றி நல்லாவே தெரியும், அது எங்கே சாஃப்டாக இருக்கும், இது அதோடைய வீக் பாயிண்ட்டுங்கிறது நல்லாவே புரியும். அப்படி ஒரு 2 பேரும் இந்த கைஜூஸை எப்படி சமாளிக்கிறதுன்னு திணறும் போது, டேய் அதோடைய வயிறு கிட்ட தான் ஸ்கின் வீக்காக இருக்குது, அதுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் அந்த காது கேட்குற சக்திங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும், நம்ம கிட்ட கொடுத்த அந்த டிவைஸை யூஸ் பண்ணுங்கடான்னு தூக்கி போடவும் அந்த சவுண்டு கிட்ட அது அலறுது. இப்போ கரெக்டாக வயிற்றை பார்த்து சுடுங்கடா, அது காலி ஆகிடும்டான்னு சொல்லி ஐடியாவை கொடுக்க, அதன்படி அவங்களும் சுட்டு தள்ள அந்த கைஜு காலி ஆகுது. பெருசா உனக்கும் ஏதோ ஐடியாலாம் வருது போலையே அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹெல்ப்னால இந்த கைஜுவை காலி பண்ணிட்டாங்க. ஓகே நம்மளோட ஐடியாஸும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கும் போது அடுத்த ஒரு கைஜு வந்து இவர் அட்டாக் பண்ணவும், நம்மளால் அவ்வளோதான் முடியாத நிலமையில இருக்கவும், அங்கேருந்த வைஸ் கேப்டன், தம்பி நீ வசாமல் தோத்துறன்னு ஒத்துக்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு கிளம்புப்பா, உசுரோடையாச்சும் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நானே என் மேலே நம்பிக்கை இழந்துட்டேன், டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேரவே முடியாதுன்னு என் வாழ்க்கையை நானே விட்டுட்டேன். பட் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் கலந்துக்கோங்கன்னு இவன் சொன்னான். நான் கடைசியாக ஒரே ஒருத்தர் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண பார்க்குறேன்னு இவர் சொல்கிறத அதுக்குள்ளே கேப்டனான மீனாவும் வந்து கேட்க, ஓகே இவனுக்கு இப்போ தான் அட்லீஸ்ட் புத்தி வந்துருக்குது, ட்ரை ஆச்சு பண்ணுறானுன்ற மாதிரி அவனை கொஞ்சம் பெருமையாக பார்க்குறான். நம்மளால் அப்படியே முட்டி மோதி எழுந்து நிற்கவும் இப்போ 0ல் இருந்தவர் 0.01% லைட்டாக இவருக்கு முன்னேற்றம் தெரியுது. அதை வைஸ் கேப்டன் பார்த்து, ஓகே இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போலேன்ற மாதிரி அவனை லைட்டாக இப்போ தான் ஒரு மனுஷனாகவே பார்க்குறா. அப்படி அதுக்குள்ளே ஷினோமியா வந்து அந்த கைஜுவை காலி பண்ணிட்டு,
பெருசு உன்னை கலாய்ப்பேன், கிண்டல் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்காக என் டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் இங்கே லீட்ரு. ஸோ மற்ற எல்லாருமே காப்பாற்றுறது என்னுடைய வேலை. அதனால் உன்னை நான் சேஃப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கைஜூஸை அடித்து காலி பண்ணிட்டா. அடுத்த கைஜூஸையும் சமாளிக்க இப்போ ஒரு புது கைஜு வந்து இவளை அட்டாக் பண்ணுது. அந்த கைஜு வந்து பேசவும் செய்யுது. இவளுக்கே ஷாக் ஆகுது, என்னது கைஜு பேசுதான்னு. அது என்ன சொல்லுதுன்னா, ஓஹோ கைஜூஸை காலி பண்ணி அதோட ஸ்கின் எடுத்து நீங்கள் சூட்டாக தைச்சிக்கிறீங்களோ, அந்த சூட்டை தாண்டி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதோன்ற மாதிரி அது இவங்களை அட்டாக் பண்ணவும் இப்போ இவ ஒரு கட்டத்தில் உடஞ்சி போகிறா. இப்போ தான் இவ யார், இவையா இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுறாங்கிற விஷயத்தையே சொல்கிறாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இவ இன்னும் சின்ன வயசில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னால், என்ன இப்போ ஜெயிச்சிட்ட, இப்போ அதை வச்சே நீ கொண்டாடிக்கிட்டு இருந்தனா அடுத்த எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிடுவேன், அதனால் நீ தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் அம்மாவும் ஒரு கைஜு போட்டு தள்ளிடுச்சு. இப்போ நான் இங்கே டிஃபென்ஸ் யூனிட்டில் இருக்கேன், நீயும் அதில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், கைஜுக்கிட்டேருந்து மக்களை காப்பாற்றணும், அதுதான் உன்னுடைய வேலை. ஸோ சின்ன சின்ன சந்தோஷத்துக்கெல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு பெருமை பீத்திக்காமல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா என்ன ஒரு ஆளாவாச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த வெறியில தான் இந்த ஒரு ஆட்டிடியூடை அவள் மெயின்டைன் பண்ணுறாங்கிற விஷயம் இப்போ தான் நம்ம கிளியர் பண்ணுறாங்க. அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா, இந்த கைஜு என்னால் சமாளிக்க முடியல, என் டீமை நான் இப்போ இழக்க போகிறேன், பரவாயில்லப்பா நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மால் உள்ள வந்து, ஏய் நீ வாழ்க்கையில் தடவை தோக்குற, நான் ஒரு வாட்டி தோத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், போகிறோம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டேன், இப்போ ஏன் என்ட்ரியை பாருன்னு. தம்பி என்ன நீ சின்ன குழந்தைகிட்டலாம் சண்டைக்கு போகிற, சண்டைக்கு ஏன் கூட வாழான்னு ஓங்கி ஒரு பஞ்சை விட்டு அது கதையை முடிக்கவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. பெருசு நீ என்னையா வேலை பார்க்குறன்ற மாதிரி இவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்மளால மாதம் அங்கே கதையை முடிச்சுவிட்டு டக்குனு இவ காலில் வந்து, எம்மா நான் கை தூக்குற விஷயத்தை வெளியே சொல்லிடாத, என்னை பிடிச்சி காலி பண்ணுருவாங்க, ப்ளீஸ் 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 இந்த உண்மையை வெளியே சொல்லாதன்னு சொல்ல, அதுக்குள்ளே ரெனோ இச்சிக்காவை வந்து ஓங்கி ஒரு உடு விட்டு, உன்னை எவன்டா கைஜுவாக மாற சொன்னது, வந்தியா ஒழுங்காக பாஸ் ஆனியன்னு இல்லாமல் எதுக்கடா இது வேலைலாம் பண்ணுறேன் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்போ இவன் கைஜுவாகிற விஷயத்தை ரெனோவுக்கும் ஷினோமியா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்னு 2 பேருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லான கைஜு இருக்குங்கிறது விஷயம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் அந்த தாத்தா பார்த்தார்ல, அவர் டிஃபென்ஸ் யூனிட்டுக்கு சொல்லவும், அது இல்லாமல் அந்த சின்ன பொண்ணுக்காக அந்த கைஜுவை காலி பண்ணதை அந்த குழந்தையும் பார்த்துருச்சுல்ல, அந்த குழந்தை சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு இவங்க கைஜுவை வரைஞ்சி வச்சுட்டாங்க. இதுக்கு கைஜு நம்பர் 8ன்னு பேர் வச்சுட்டாங்க. ஒரு கைஜுவை இவங்க காலி பண்ணும்போதும் அதோட டிராயிங்ஸை வச்சு அதுக்கு ஒரு நம்பராக இவங்க கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி இதை கைஜு நம்பர் 8ன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பவர்ஃபுல்லான லெவலை பார்த்தாலே கைஜு நம்பர் 8 உள்ளே வந்துருச்சு சார்னு எல்லாருமே அலறி போயிட்டாங்க. இப்போ அந்த கைஜு நம்பர் 8 பிடிக்கணும்னு எல்லாரும் உள்ளே வரவும் அதுக்குள்ளே இவன் மனுஷனாக மாறி இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவன் தான் இந்த சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால ஷினோமியாவும், சார் நான் தான் சார் அந்த கைஜுவை காலி பண்ணேன், கைஜு நம்பர் 8லாம் எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி அவளை சமாளிச்சிட்டா. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்மளால் தான் பெருசாக எந்த கைஜுவையும் காலி பண்ணலையே, எல்லாருமே செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வைஸ் கேப்டனான ஹோஷினா வந்து இவன் அட்லீஸ்ட் இந்த கைஜுவை காலி பண்ணலனா கூட இவன் கைதுவை காலி பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ப்ளஸ் அவன் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணான். அதனால் அவனை ஒரு 3 மாதம் இன்டர்ன் மாதிரி எடுப்போம். அவன் அதுக்குள்ளே அவனை ட்ரெயின் ஆகி அவனை டெவலப் பண்ணிக்கலனா வேலையை விட்டு தூக்கிடலான்னு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அவனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற. அப்படி ஓகேப்பா, இப்போ ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சா, இப்போ அடுத்து நிஜா மிஷனுக்கு போக போகிறீங்கிற மாதிரி தயாராகிறாங்க. நம்மளால் வந்து 3 மாதத்தில் எப்படியாச்சும் நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஆஃபீஸராக மாறியே ஆகணும்னு சொல்லி ராப்பாக்களாக படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்படி ராப்பாக்களாக எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறாரு. இதை பார்த்தா வைஸ் கேப்டனுக்கும் ஓகே, இவனை ரொம்ப தத்தின்னு நினச்சேன், இல்லை அவனுக்குள்ளேயும் திறமை இருக்குது, ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற வெறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற. அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு இந்த டீமும் இறங்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் சும்மா ட்ரைனிங் பீரியடில் அது ஏதோ மொக்க கைஜு கூட சண்டை போட்டிருப்பீங்க. இப்போ பவர்ஃபுல்லான கைஜு, அது என்ன டைப்புனே தெரியாது, ஆனால் அதை சமாளிக்கணும்னு சொல்லி இப்போ நிஜா இடத்துல இறக்கி விட்றாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க ஒரிஜினல் டீமும் இருக்குது, இப்போ ட்ரைனிங் ஆகி வந்த டீமும் இருக்குது, மொத்த பேரும் சமாளிக்க போகிறாங்க. இப்போ நம்மளால் தான் அந்த கைஜூஸை வச்சே அது எது வீக் பாயிண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆள். அப்படி ஒரு கைஜுவை அட்டாக் பண்ணி முடிக்கவும் அப்போ உடனே வைஸ் கேப்டன் கிட்ட, சார் இந்த கைஜுக்கு வழக்கமான அந்த கோர் ஏரியா இருக்கும்ல, அதை காலி பண்ணால் அந்த கைஜு காலி ஆகிடுமே, அது வழக்கமான இடத்துல இல்லை, கழுத்துக்கிட்ட இருக்குது. ஸோ ஆளுங்களை கழுத்தை பார்த்து சுட சொல்லுங்கள், அப்போ தான் அந்த கோர் ஏரியா காலி ஆகும். அதை விட முக்கியமாக இது காலியானதும் அப்பாடா காலி ஆகிடுச்சு நம்ம விடக்கூடாது, அதுக்குள்ளே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ அது காலியாகி முடிஞ்சால் அது உள்ளே இருக்கிறது எல்லாம் டெவலப் ஆகி ஏகப்பட்ட கைஜூஸும் வெளியே சுற்ற ஆரம்பிக்கும். எல்லா ஆர்கன்ஸையும் அழிச்சு முடிச்சாதான் அந்த கைஜுவை காலி பண்ண கணக்குங்கிற விஷயத்தை இவன் சொல்லவும், சூப்பரா உன்னாலையும் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்குது, இந்த விஷயத்தை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு அதே மாதிரியே ஒரு கைஜூஸையும் இங்கே நார்மலாக போட்டு தட்டதோடு சேர்ந்து அதை மொத்தமாக அழிச்சு அதால் இன்னொரு கைஜூஸை வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு மொத்தமாக காலி பண்ணுறாங்க. இப்போ திடுதிப்புன்னு அங்கே ஒருத்தன் கிளீனிங் யூனிட்டை சேர்ந்தவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டேய் இங்கே நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், கிளீனிங் யூனிட்டுக்கு இப்போ என்னடா வேலை, நீ இதுக்கடா இங்கே வந்துன்னு கேட்டால், அது எப்படி கைஜூஸ்குள்ளே நான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வச்சு அனுப்பின விஷயம் உங்கள் ஆளுங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? அப்போ கைஜுவை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் உங்கள் டீமுக்குள்ளேயே ஒருத்தன் இருக்கான்னு இப்போ இவன் கைஜுவாக மாறவும், எதே மனுஷன் கைஜுவாக மாறுறான், அது இல்லாமல் பேசக்கூட செய்கிறானான்ற மாதிரி இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் கைஜூஸை பற்றி கொஞ்சம் ஓவராகவே தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் எல்லாரையும் தெரியாமல் அடித்தாதான்டா சரிப்பட்டு வரும்னு இவன் போட்டு எல்லாரையும் அடிக்கவும்
நம்மளால் அப்போ தான் என்ட்ரி ஆகி தம்பி மனுஷங்க கூட என்ன உனக்கு பிரச்சனை, கைஜூஸ்க்கும் தானே முதல்ல சண்டை நடக்கணும், அப்புறம் நீங்கள் அவனுக்கிட்ட போகணும்னு சொல்லி ஓங்கி ஒரு பஞ்சை விடவும் அந்த கைஜூ இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. இது என்ன ரியாக்டே பண்ணாமல் நம்மக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கணும் போது அப்புறமா அது மேலே போய் நின்றுக்கிட்டு, ஓகே தம்பி உன்னுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, அடுத்த வாட்டி உன்னை போட்டு தள்ளுற மாதிரி அது மறைஞ்சு போச்சு. இவனை பற்றி எல்லாமே அனலைஸ் பண்ணி அது கிளம்பிடுச்சு. இப்போ திரும்பி பார்த்தா இங்கே வைஸ் கேப்டனான ஹோஷினா நிற்கிறா. அப்படி ஓஹோ சார் தான் அந்த கைஜூ நம்பர் 8 ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆனது, அதுக்கப்புறம் எங்கள் ட்ரைனிங் பீரியட் ஏரியாக்குள்ளவே வந்து தகராறு பண்ணிட்டு எஸ்கேப் ஆனது, இப்போ எஸ்கேப் ஆக மாட்டாரா சான்னு இப்போ அந்த ஹோஷினா கூட சண்டை நடக்குது. அண்ட் இது வரைக்கும் எல்லாருமே சண்டை போட்டு பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஹோஷினா கேரக்டர் மட்டும் சண்டையே போடாமல் அவர் இந்த ட்ரைனிங் பீரியடை இவங்களுக்கு வழி நடத்துறது இந்த வேலையை தான் பார்த்துருப்பாரு. இவர் வந்து இந்த கன்ஸை யூஸ் பண்ணுற ஆளே கிடையாது, ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணுறவர், கத்தியை யூஸ் பண்ணி தான் சண்டையே போடுறவர். அவருக்கான ஃப்ளாஷ்பேக் ஏன் அவர் கத்தி யூஸ் பண்ணுறாருங்கிற அந்த விஷயமும் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்க அப்பாவுமே வந்து இதை பாடுறா, முன்னாடிலாம் வந்து இந்த ராஜா காலத்தெல்லாம் அந்த கத்தியை வச்சு சண்டை போடுவாங்க, அப்போ அதுதான் டாப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஸ் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் இந்த கத்தியை யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து வேல்யூ இல்லாமல் போச்சு, ஈஸியாக அவங்க கண்ணை வச்சு வேலையை முடிச்சிருவாங்க. இன்னும் இந்த கத்தியை நம்பி அதை தான் உடைய திறமையாக வளர்த்துக்கிறேன்னா நீ வேஸ்ட்டாக போயிடுவான்னு சொல்லியும் நம்மால் கத்தியில் தான் வந்து வேற லெவல் வித்தக்காரராக மாறி இருப்பா. அப்படி அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் யூனிட்லேயே வந்து தம்பி இதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது, கன்ஸை வச்சு யூஸ் பண்ண பழகுன்ற மாதிரி சொன்னாலும் நம்மால் கத்தியை வச்சு தான் நான் இப்படி தான் சண்டை போடுவேன், இதுதான் என்னுடைய வழி அப்படிங்கிற மாதிரி நம்மால் ஸ்ட்ராங்காக இருப்பார். இதை கேப்டன் மீனா வந்து ஹேய் சூப்பரா, எனக்கு இந்த கத்தியை பற்றி விஷயம் தெரியாது, நீ உன்னுடைய இந்த கத்தியை யூஸ் பண்ணுற திறமையை வச்சு அந்த கைஜுவை அட்டாக் பண்ணி எனக்கு வழியை மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துரு, மிச்சத்தை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ நீ அதை அட்டாக் பண்ணி வீக் பண்ணிட்டேன்னா ஃபைனல் டச்சாக நான் இறங்கி சம்பவம் செஞ்சிடறேன், எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு கேட்கவும் சூப்பர், என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் கேப்டன் தான், அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்றது தான் வைஸ் கேப்டனான ஹோஷினாவுடைய ஒரே மைண்ட் செட்டு. இப்போ இந்த கைஜு நம்பர் 8 கண்ணுக்கு தெரியவும் வாடா இப்போ என் கூட சண்டையை போடுறா, கண்ணு வச்சு வேணா எஸ்கேப் ஆகலாம், என் கத்திக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு இந்த பெரிய சண்டை நடக்குது. இதில் நம்மளுக்கு இவனை போட்டு தள்ளுன்ற அவசியமே இல்லை, அந்த கத்தியை மட்டும் அவன்கிட்ட வாங்கணும்னு சொல்லி அந்த கத்தியை மட்டும் அடிச்சு போட்டு இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ இந்த ஹோஷினாக்கு ஒன்றுமே புரியல, ஆமாம் அந்த கைஜு ஏன் என்னை போட்டு தள்ளாமல் என் கத்தியை வாங்குறதுலே குறியாக இருக்குது, அது என்னை எதுவும் அட்டாக்கே பண்ணலையே, என்கிட்ட இந்த எஸ்கேப் ஆகிறது தான் குறியாக இருக்குது, ஏதோ ஒரு விசித்திரமாக இருக்குன்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற. அப்படி இப்போ அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் மிஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சா, அதனால் ட்ரீட் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்டுக்கு நடுவில் தான் நம்ம வைஸ் கேப்டன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இவனை நம்ம ட்ரைனிங் பீரியடில் வச்சுருந்தோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் மிஷனில் அவன் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் அதோடைய வீக் பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் இந்த மிஷனையே சக்ஸஸாக ஆக முடிஞ்சுது. அதுக்கு இவனோட ஹெல்ப்புங்கிறது ரொம்ப பெருசு, அதனால் இவனை ஆஃபீஸராக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவரையும் ஆஃபீஸராக ப்ரமோட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிறாங்க. இப்போ அடுத்த நாள் மிகப்பெரிய அட்டாக் நடக்குது. இப்போ இன்னொரு கைஜு வந்து அது பேசிக்கிட்டே வருது, எதே இன்னொரு பேசுகிற கைஜு இருக்கான்னு இந்த வைஸ் கேப்டனுக்கு ஒன்றும் புரியல. தம்பி நீ தான் இங்கே பவர்ஃபுல்லான ஆளா, அப்போ நீ தான் எனக்கு வேணும், உன்னை காலி பண்ணிட்டா இவங்க எல்லாருமே காலி ஆகிடுவாங்களா, அப்போ உன்னை காலி பண்ணுறன்ற மாதிரியே இப்போ அந்த கைஜுக்கும் வைஸ் கேப்டனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வைஸ் கேப்டன் வந்து என் கத்தி திறமையை பற்றி உனக்கு தெரியாதுன்ற மாதிரி நம்மளால் அடித்து காலி பண்ணுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் என்ன நம்புகிறாங்க, அந்த கேப்டனுக்காக நான் கத்தியை வச்சு இது எல்லாத்தையும் கதையை முடிக்கணுங்கிறது தான் ஒரே எய்மு. இதுக்கிட்ட அடி வாங்கினா கூட நம்மளால் கத்தியை வச்சு அது கதையை முடிக்க பார்க்குறாரு. கதையை முடிச்சிட்டாருன்னு நினச்சா அது கட்டாயி முடிச்சதுக்கப்புறமா இப்போ பெருசாக டெவலப் ஆகி இன்னும் பல மடங்காக பெருசாகிடுச்சு. இது இன்னும் அடங்க மாட்டேங்குதான்னு நம்மளால் அப்பயுமே நிறுத்தாமல் எகிரி அதை போட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு. கிட்டத்தட்ட இவன் காலியாக போகிறாங்கிற ஸ்டேஜ் வரும்போது அப்போ தான் கேப்டனோட வாய்ஸை கேட்கவும், ஓகே நம்மக்கிட்ட என்ன வேலை கொடுத்தாங்க, கத்தியை வச்சு அட்டாக் பண்ணி அதை வீக் பண்ண தான் சொன்னாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க சொன்னாங்க, ஃபைனல் டச்சை அவங்க பார்த்து பண்ணாங்க. இதோட கோர் ஏரியாங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வெட்டி வீசி இதை கொஞ்சம் வீக் ஆக்கி விட்டு நம்ம அப்படியே மீனாகிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க மொத்தமாக இவன் கதையை முடிச்சிருவாங்கன்னு கரெக்டாக அதே மாதிரி வேலையை பார்க்க வைஸ் கேப்டன் நீங்கள் நவருங்க நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன்னு ஃபைனல் டச்சாக இவங்க சுட்டு தள்ள அந்த கைஜு கதையை முடிச்சு விட்டாங்க. நம்மளால இங்கே ஓரமாக நின்று ஆஹா என்னம்மா இந்த சண்டையை போட்டு அந்த கதையை முடிச்சிங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுனுங்கிற. அப்படி இந்த சண்டைலாம் முடிஞ்சிருச்சா, அந்த கைது காலியாகும்னு பார்த்தா அங்கேருந்து வாய்ஸ் கொடுக்குது, தம்பி இந்த மேட்சில் நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத, ஒன்று ட்ராவாக தான் ஆகணும், நீ என்னை காலி பண்ண நான் உன்னை காலி பண்ண வேணாமா, கொஞ்சம் மேலே பாருக்கண்ணா அப்படின்னா மேலே ஒரு நியூக்ளியர் பாமையே இது ரெடி பண்ணி வச்சிருக்குது. ஸோ மொத்த கைஜூஸை வச்சு ஒரு பாமாவே ரெடி பண்ணி வச்சு நான் உன்னை காலி பண்ண வந்தேன், அந்த பிளான் மிஸ் ஆச்சுன்னா மொத்தம் எல்லாருமே காலியாகும்னு சொல்லி இந்த மேலே நியூக்ளியர் பாம்பை வச்சு இப்போ வெடிக்க வைக்க பார்க்குது. நம்மளால இப்போ வேறு வழியே கிடையாது, கைஜுவாக மாறினா தான் இந்த சுச்சுவேஷன்லேருந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு கைஜுவாக மாறவும் இப்போ வைஸ் கேப்டனுக்கு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும்
இவன் கைஜுவா அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இந்த சார்பட்டா பரம்பரில் வர மாதிரி தான் இதே கபிலும் பாக்ஸிங் பண்ணுறானான்ற மாதிரி எல்லாருக்கும் செம்ம சாக்கு. நம்மால் ஓடி வந்து அந்த நியூக்ளியர் பாம்பை அப்படியே புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதை வெடிக்க வச்சு இப்போ அந்த இடத்துல மக்களை காப்பாற்றி நம்மால் ஹீரோவாகலான்னு பார்த்தா அரஸ்டிம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி போட்டு டேய் நீ எங்கள் கூடவே இருந்த கைஜுவாடா நீ ஒரு துரோகிடான்ற மாதிரி எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ நம்மால் மீனாக்கிட்ட என்ன நீ புரிஞ்சுக்கிறல்ல, நான் உன் சைடு தான் இருப்பேன்னு உனக்காச்சும் தெரியுது இல்லைன்னா எனக்கு புரியுதுடா, நீ நல்லா வந்தாங்கிறது எனக்கு தெரியுது. பட் உன்னை வேற இடத்துக்கு மாத்துறாங்க, அங்கே நீ வந்து மனுஷன்தான், நான் கைஜு இல்லைங்கிறத சரி பண்ணிட்டு வா, நீ என் கூட நிற்ப, எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்ப, என் டீமில் இருப்பேன்னு சொல்லி இவ ஆறுதல் கொடுக்கவும் நம்மளால் இப்போ அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே இவனை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறது, இவனை அட்டாக் பண்ண போகிறது யாருன்னா ஷினோமியாவோட அப்பா. அவர் தான் டிஃபென்ஸ் யூனிட்டோடைய தலைவராக இருக்கிறார்ல. ஸோ அவர்கிட்ட ஷினோமியா வந்து அப்பா ஒரே ஒரு விஷயம், அவன் கைஜுவாக மாறினா கூட அவன் நல்லவன், கைஜுவாக மாறுற பவரை வச்சு எல்லாருக்கும் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னையும் ஒரு தடவை காப்பாற்றிருக்கான்னு சொல்ல நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, உங்கள் அம்மாவை போட்டு தள்ளினதே ஒரு கைஜு, நீ வந்து கைஜூஸ் மேலேருந்து இறக்கம் காட்டுறதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவனை அனுப்பி விட்டு இப்போ இவன் முழுசாகவே கைஜுவாக மாறுறானா, எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத இவனுக்கு டெஸ்ட்டாக நடக்குது. அப்படி எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா இவனுக்கு சைடில் ஒரு ஹார்ட் மாதிரி வளருது, அது இந்த கைஜு டெவலப் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவன் கைஜு தான், அவன் முரட்டத்தனமான கைஜு, முழுசாக ஈவலாக மாறிடுவான், அதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு போட்டு அடின்னு அடிக்கிற. அப்படி இவர்கிட்ட இருக்கிற சூட் வந்து கைஜு நம்பர் 2ஆல் உருவாக்கப்பட்டது. அதை பற்றி எல்லாருமே பில்டப் கொடுப்பாங்க, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது இந்த கைஜு நம்பர் 2, அது அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லார்கிட்டையும் தோத்துட்டான்னு ஒத்துக்காமல் எல்லாருக்கும் தண்ணியை காட்டி மொத்தமாக சம்பவம் செஞ்ச கைஜு, அதோடைய ஸ்கின்லேருந்து உருவாக்கப்பட்ட சூட்டுன்னும் போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லு, அதை வச்சு இவர் ஈஸியாக அவன் கதையவே முடிக்க முடியும். ஆனால் ஏன் அவனுக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அங்கேருந்து ஒருத்தன் சொல்லவும் ஷினோமியா கேட்டு ஓகே நம்ம சொன்னதை அப்பா கேட்டிருக்கிறாரு, என்ன அவன் காப்பாற்றிருக்கான்னு சொன்ன அந்த விஷயத்துக்காக அவனுக்கு சான்ஸ் கொடுக்க பார்க்குறாரு. அவன் மனுஷன்தான், கைஜுவாக மாற மாட்டாங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணதான் எனக்காக அப்பா இதை பண்ணுறாருங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஷினோமியோட அப்பா போட்டு அவனை அடின்னு அடிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்த அந்த கைஜு வந்து மொத்தமாக நீ வில்லனாக மாறு, மொத்தமாக அவனை போட்டு தள்ளு, எல்லாரையும் அழிக்கிறதா நம்மளுடைய ஒரே வேலைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ இவன் கைஜுவாக மாறி போட்டு அடின்னு அடிக்கிற ஸ்டேஜுக்கு மாறுறான். அப்போ தான் ஒரு செகண்ட் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். இப்போ இவன் ஃப்ரெண்டான மீனா வந்து நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா, என் கூட நீ டீமாக சேரலாங்கிற அந்த விஷயம், இந்த ஷினோமியா பொண்ணு ஹெல்ப் பண்ணது, இவன் கூட இருந்த அந்த ஃப்ரெண்டான ரெனோவை பற்றி நினச்சி பார்க்குறது, இப்படி எல்லாரை பற்றி நினச்சி பார்க்கவும் இல்லை நான் முழு கைஜு இல்லை, நான் மனுஷன் தான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மால் இப்போ மனுஷனாக மாறி நான் வந்து கைஜு கிடையாதுப்பா, நான் மனுஷன்தான் அப்படிங்கிறத அவன் சொல்லவும் இப்போ இவங்க அப்பாவும் அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இவர் அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, இவன் கைஜு தான்ப்பா, அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஆனால் இவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இவனை நம்ம வெப்பனாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணி வைக்கிறோம், இப்போ வேறு ஏதாச்சும் பவர்ஃபுல்லான கைஜு வந்தால் ஆஃபீஸர்களை போட்டு தள்ளிடுது, அதுக்குள்ளே அடுத்தடுத்த ஆளுங்களை நம்ம ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ண முடியல, இந்த கைஜுவை நம்ம ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கைஜூஸை நம்ம காலி பண்ணலாம். இவன் கிளீனிங் யூனிட்டில் இருந்ததுனால கைஜூஸோடைய வீக் பாயிண்ட் எல்லாமே தெரியும். இப்போ அவன் கைஜுவாக மாறக்கூடிய சக்தி இருக்கிறதுனால அதை வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ இவனை நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம டீமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லி அவனை டீம்லேயே வச்சுக்கலாங்கிற அந்த விஷயத்துக்கு அப்ரூவலை வாங்குறா. அப்படி இந்த விஷயம் எல்லாருக்கும் மெசேஜாக போக காஃப்கா திரும்ப நம்ம டீமுக்கு வரான் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ கேப்டன், வைஸ் கேப்டன், அப்புறம் மற்ற டீமில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஓகே இவன் திரும்ப வந்துட்டான், நம்ம எல்லாரும் சேர்ந்து கைஜூஸை காலி பண்ணுறது தான் ஒரே வேலைன்னு இப்போ எல்லாரும் சேர்ந்து அடுத்த மிஷனுக்கு தயாராகிறதோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. இந்த பக்கம் தம்பி உன்னுடைய வீக்னஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அடுத்த அட்டாக்கில் உன்னை காலி பண்ணுறேன்னு சொல்லிச்சு இல்லை, அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஓகே நம்ம அடுத்த அட்டாக்கை சீக்கிரமாக பண்ணணும், இந்த இடத்தையே மொத்தமாக காலி பண்ணணும்னு அது பெரிய பிளான் போடுறதோட இந்த சீசன் 1 முடிக்கிறாங்க. இதுதான் இந்த கைஜு நம்பர் 8 சீசன் 1 நடந்தது. அண்ட் இந்த வீடியோவில் மொத்த கதையுமே தெளிவாக புரிஞ்சுதா? அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏகப்பட்ட அனிமி சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்து வீடியோவாக வரும். டாட்டா பை.